மூமினுக்கு ஏதாவது நல்ல நிலைமைகள் ஏற்பட்டா, சந்தோஷமான நிலைமைகள், முன்னேற்றங்கள், அவருக்கு விருப்பமான நிலைமைகள் அவருக்கு ஏற்பட்டா மூமின் என்ன செய்வார் தெரியுமா? அல்லாஹ்வை தான் புகழ்வார். அவர்கிட்ட கெட்டித்தனம் கலைக்க மாட்டார். எப்படி எங்களோட கேம், எப்படி நாங்க கொடுத்தோம், அப்படி செஞ்சோம், உருட்டினோம், பிரட்டினோம், அந்த கதையே இருக்காது. அவர் என்ன சொல்லுவார்? அல்லாஹ் செஞ்சான், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கு தான் ஷுக்ர் என்றுவார், அல்ஹம்துலில்லாஹ் என்றுவார். இது வரணும் எனக்கிட்ட உங்ககிட்ட. இதைத்தான் நாங்க விளங்கணும். எங்களோட அன்றாட வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்கள் ஆகும். மனிதன் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். கலீலும் மின் இபாதிய ஷகூர், என்னுடைய அடியார்கள் அதிகமானவன் நன்றி கெட்டவர்களா இருக்கிறார். ராகத்தா ஒன்றுக்கு போறோமே, ரெண்டுக்கு போறோமே, எவ்வளவு பெரிய நியமத். லேசா வெளிவாசல் போதே, டாய்லெட் போறோமே, அது கொஞ்சம் பிளாக் ஆனா எவ்வளவு கஷ்டம். லட்சம் கேட்டாலும் கொடுக்க தயார், சம்பாதிச்சது எல்லாம் கேட்டாலும் கொடுக்க தயார், ஊட வித்தும் கொடுக்க தயார். எத்தனை பேர் நோய்க்கு மருந்து செய்யறாங்க, சொந்த வீட வித்து மருந்து செஞ்சு கடைசியா மையத்தை தான் விட்டுக்கு வரும். அதனால வேளாண் சொல்ல நியமத்துகள் கணக்கெடுத்து முடிக்க இயலாது. அத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாங்க தந்த நியமத்துகளை வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நாங்க செஞ்ச நியமத்துகளை நீங்க ஒவ்வொன்றா என்ன ஆரம்பிச்சீங்கடா, உங்களோட கால்குலேட்டர், உங்களோட இந்த என்னென்ன இருக்குதோ எல்லாம் ஒன்றாலே முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். 360 ஜாயின்ட்ஸ் இருக்குது, 360 இணைப்புகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு இணைப்புக்கும் நன்றி செலுத்துறேன்டா. ஜெர்மன்ல ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஸ்ட், அவர் முஸ்லிம் அல்ல, அவர் முழு உடலையும் ரிசர்ச் பண்ணினார், எத்தனை ஜாயின்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தார். அவர் சொன்னார் 340 ஜாயின்ட்ஸ் இருக்கிற இணைப்புகள் இருக்கிறது. அவர் அவருடைய கருத்தை வெளியாக்கினார். ஒரு முஸ்லிம் அவருக்கு சொன்னார், நீங்க 340 என்றீங்க, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால அந்த சயின்ஸ் உடைய வாசமும் இல்லாத காலம், அப்ப சொன்னாங்க 360 என்று சொல்லி இருக்கிறார். நீங்க 340 என்றீங்க. அவர் என்ன செஞ்சார்? திரும்ப ஆராய்ச்சி செஞ்சார், திரும்ப ரிசர்ச் பண்ணினார். அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்தார், ஒரு காதுல 10 ஜாயின்ட்ஸ் இருக்கிறார், ஒரு காதுல 10 இணைப்புகள் இருக்கு, 2 காதுல 20 இணைப்புகள், 360 அவருக்கு சொன்னார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் ஹஜ்ஜுக்கு வந்தார். ஜெர்மனை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியா, ஒரு சயின்டிஸ்ட். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் அப்படி பார்த்த எத்தனை இணைப்புகள், எத்தனை உறுப்புகள், அதுல எத்தனை இணைப்புகள். இந்த ஒவ்வொன்றையும் இந்த 5 விரலையும் சமமா படைச்சிருந்தா இப்படி பொத்தேடுமா? 5 விரலும் ஒரே லெவலா இருந்தா பொத்தேல. வேளாண் சொல்லி இந்த பொத்தினத்தோட வரக்கூடிய சக்தி எவ்வளவு பெரிய சக்தி ஒன்று இருக்கும். இந்த விரல் இருக்கக்கூடிய நகம் துண்டு இல்லாம போனா எவ்வளவு கஷ்டம். இந்த விரல் இருக்கிற சக்தி இல்லாம போயிடும். வேளாண் சொல்லி இப்படி ஒவ்வொன்றா நாம பார்த்தோம்னா அல்லாஹ்க்கு எவ்வளவு ஷுக்ர் செய்யணும். எனவே மூமினை பொறுத்த வரையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு நல்ல நிலைமைகள் ஏற்பட்ட அல்லாஹ்வை ஷுக்ர் செய்வார். வைன் அஸாபத்து ضرா, மூமின் அவருக்கு கஷ்டம், சோதனை, பிரச்சனை, நெருக்கடி ஏதாவது வந்தா ஸபர், மூமின் பொறுமையாக இருப்பார். ஃபகான கைரல் லஹு, அதுவும் அவருக்கு நல்லவா தான் இருக்கும். மூமினுக்கு வார நல்ல நிலைமையும் ஃபகான கைரல் லஹு, அது நல்லவா இருக்கும். இந்த சோதனைகள் சபூர் செய்தார், அதுவும் அவருக்கு கைர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க. இது மூமினுக்கு தவிர வேற யாருக்கும் இல்லைன்னா, மூமினுக்கு தான் இப்படி